காவேரி கொடைக்கானலில் தனியாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்க்குறாங்க, பசுபதியோட ஆள் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தனியாக இருக்கும்போது அப்படியே நடந்து போகிறாங்க காவேரி. அப்போ அப்படியே வேனில் போயிட்டு கடத்திக்கிட்டு போகிறாங்க. யாரா நீங்கள், எதுக்காகடா என்னை கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க காவேரி. இங்கே பார், எதுவுமே பேசாத, அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. விடுங்க விடுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க காவேரி. அப்போ கூட அந்த அடியாளங்கள்லாம் விடவே இல்லை. அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருன்னு தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு. ஏய் நீயா, நீ எதுக்காகடா என்ன கடத்தின, எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா காவேரி பசுபதியை பார்த்து கத்துறாங்க. அப்படிதான் பண்ணுவேன், உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும், அதனால தான் நான் உன்னை கடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னால் என்னடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, உன்னை வச்சு தான் என் பொண்ணுக்கு கல்யாணத்தையும் நான் முடிக்க போகிறேன். இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டே இருந்தது, இப்போ அது ஒரு முடிவுக்கு வரும். என்னையா ஏமாத்துறீங்க, 50 லட்சம் ரூபான்னு ஏமாத்திருக்கீங்க இடத்துல, 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்கல்ல, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. அப்போ வீடியோ கால் பண்ணுறாங்க. பண்ண உடனே அங்கே நிவின் இருக்கார், பக்கத்தில் ராகினியும் இருக்காங்க. 2 பேருக்கும் சேர்ந்து இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறாரு நிவின். அப்போ காவேரியோட கழுத்தில் கத்தியை வைக்கிறாரு. இங்கே பாரு நிவின், நீ மட்டும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணலை, காவேரி கதையை இப்பயே அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவேன். காவேரி இனிமேல் உயிரோடு இருக்கவே முடியாது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நிவின் பயங்கரமாக கத்துறாரு. அப்படிலாம் பண்ணாத, விட்டுருடா, நான் எதுவும் பண்ண மாட்டேன், விட்டுருடா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பண்ண மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும். இப்பயே நீ ராகினி கழுத்தில் தாலியை கட்டுறையா இல்லை காவேரி சாகணுமா, என்ன முடிவு உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறாரு. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமாக கத்துறாரு. இங்கே பார், கத்துறதுலாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி எடுத்துகிட்டு போகிறாரு காவேரியோட கழுத்தில். எதுவும் பண்ணாத, நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமாக கத்துறாரு.